வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இஸ்ரேல் நாட்டினுடைய யூதர்களின் ஜியோனிசத்திற்கும் இங்கே சங் பரிவாரங்கள் பாஜகவினர் பேசுகிற இந்துத்துவாவுக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. அரபு மக்களான பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து யூதர்கள் உருவாக்கிய நாடு இஸ்ரேல். அதற்காக ஜியோனிச கொள்கை வளர்த்தெடுக்கப்பட்டது. ஜியோனிசம் யூத மதத்தையும் யூத அரசையும் ஒன்றாக பார்க்கிறது. இஸ்ரேல் என்ற ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நாட்டை எதிர்ப்பதே ஜியோனிசத்தினுடைய எதிர்ப்பு என்று யூதர்கள் இஸ்ரேல் நாட்டுக்காரர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் இந்தியாவை இந்து மதத்தோடு இணைத்து இந்தியா என்பது இந்துக்களுடைய நாடு, இந்துக்களுடைய நாடுதான் இந்துத்துவம் என்று இங்கே இருக்கிற சங்கிகளும் பாஜகவினரும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக மதத்தை அரசியலோடு இணைக்கின்ற நாடுகள் எவ்வளவு நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இன்றைக்கு ஹமாஸில் நடக்கின்ற இஸ்ரேல் நடக்கின்ற தாக்குதலே மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. கடந்த 9 மாதங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் பகுதியில் வாழ்கிற பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது. 32,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இதுவரை இறந்து போயிட்டாங்க. இந்த பிரச்சனையை தென்னாப்பிரிக்க நாடு சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றது. சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் இஸ்ரேல் நடத்துவது ஒரு இனப்படுகொலை என்று திட்டவட்டமாக அறிவித்து போரை உடனே நிறுத்த வேண்டும் என்று கூறியது. ஆனால் இஸ்ரேல் அதெல்லாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தலைமை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் நெதன்யாஹூ, அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்த 3 முன்னணி தலைவர்கள் ஆகியோர் மீது தனிப்பட்ட முறையில் சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் இந்த பகுதியில் நடந்த போர் மீறல், மாந்தருக்கு எதிரான போர் தாக்குதல் இவைகளை பற்றி விரிவான விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இந்த சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எல்லாம் மதிப்பதற்கு இஸ்ரேல் நாடு அங்கே தயாராக இல்லை. இந்த நிலையில் மேலும் 3 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றன. அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் என்ற இந்த 3 நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு இப்போது தங்களுடைய அங்கீகாரத்தை ஐரோப்பிய பகுதியிலிருந்து வழங்கி இருக்கின்றன. இதுவரை 140 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து இருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் இதற்கெல்லாம் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை. ஆக அரபுகளுக்கு எதிரான ஒரு இஸ்லாமிய வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கின்ற ஜியோனிசம் இன்றைக்கு சர்வதேசத்தினுடைய எதிர்ப்புக்கு உள்ளாகி வருகிற நிலையில் இந்தியாவில் இருக்கின்ற பிரதமர் இன்றைக்கு 140 கோடி மக்களுடைய பிரதமராக இருக்க வேண்டிய ஒருவர் இங்கே 12 அல்லது 13% வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தினுடைய முடிவுகளை, உத்தரவுகளை காதில் போட்டுக்கொள்ள இஸ்ரேல் தயாராக இல்லை. அதே போல் இங்கே தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்துக்களை காதில் போட்டுக் கொள்வதற்கு மோடி தயாராக இல்லை. காரணம், தேர்தல் ஆணையம் மோடியினுடைய பாக்கெட்டுக்குள் தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்லாமிய விரோத கருத்துக்களை அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். எல்லை மீறி போய்கொண்டு இருக்கிறார். இடஒதுக்கீடை இஸ்லாமியர்களுக்கு அவர் கொடுக்க போகிறார்கள், இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டை பெருக்கி இஸ்லாமியர்கள் கொடுக்க போகிறார்கள் என்கிறார்கள். இடஒதுக்கீடு என்பது என்ன? சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள், அவர்கள் இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், புத்திஸ்டுகளாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு செய்யப்படுவதுதான் இடஒதுக்கீடு. இந்துக்களில் சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அதே போல இஸ்லாமியிலும் சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் என்ற மதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்வது, அவர்களுக்கும் சேர்த்துதான் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு பேசக்கூடாது. இஸ்லாமியர்கள் இன்றைக்கு எந்த ஆதிக்க நிலையிலும் இல்லை. அரசாங்க உத்தியோகத்திலும், உயர்நிலை பதவிகளிலும், நீதிபதிகள் பதவிகளிலும், பெரும் பதவிகளிலும், கல்வியிலும், எல்லாவற்றிலும் அவர்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான தச்சார் கமிட்டி அறிக்கைகள் ஆதாரங்களோடு நிறுத்திக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஏதோ அரபு நாடுகளிலிருந்து இங்கு குடியேறியவர்களும் அல்ல. இங்கே இருக்கிற சாதி ஒடுக்குமுறைக்கு பயந்து சில தலைமுறைகளுக்கு முன்பு மதம் மாறியவர்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய விரோதிகளாக பாவித்து, அவர்களை எதிரிகளாக கட்டமைத்து, அதன் வழியாக இந்துக்களை ஒன்று சேர்த்து ஓட்டுகளை வாரி குவித்து விடலாம் என்ற மத அடிப்படையில் இஸ்ரேலிய ஜியோனிசத்தை போல இந்துத்துவத்தை முன்னிறுத்தி மோடி இன்றைக்கு வாக்குகளை கேட்டுக்கொண்டிருப்பது மிக மிக வெட்கக்கேடான ஒன்று. மத வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு சர்வதேச அளவில் கடுமையான நெருக்குதலுக்கு உள்ளாகி வருவது போல இந்தியாவையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்று உலகத்திலேயே இன்றைக்கு இந்தியாவிற்கு நெருக்கடி உருவாக்குகின்ற நிலைக்கு
மோடி இன்றைக்கு தள்ளிக்கொண்டு இருக்கிறார். தீவிரவாதம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. இஸ்லாமியர்களில் தீவிரவாதிகள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதை எல்லோரும் செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கூட இங்கே இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. தீவிரவாதம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, மாவோயிஸ்டுகளை தீவிரவாதிகள் நாங்கள் சுட்டுக் கொண்டோம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த மாவோயிஸ்டுகள் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் கூட பெரும்பாலானவர்கள் இவர்கள் கூறுகிற இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான். எனவே மாவோயிஸ்டுகள் சில பேர் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் சில பேர் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்துவதும், அவர்கள் அந்நியர்களைப் போல பேசுவதும், அவர்களுக்கு உரிமையை வழங்கக்கூடாது என்று சொல்வதும், அனைவருக்கும் பிரதமராக இருக்கின்ற ஒருவர் கற்கின்ற மத வெறுப்பு, இது மோசமான சர்வதேசத்தில் இன்றைக்கு கண்டிக்கப்படுகின்ற ஜியோனிசத்திற்கு எதிரான ஒரு கொள்கையை இன்றைக்கு மோடியும் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறார். இந்த வெறுப்பு கொள்கை நாட்டை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கும்? இது ஒரு பிரதமருக்கு அழகுதானா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.